ஆனால் விஜய் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். திமுகவுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் தான், நாங்கள் விஜய்க்கு போய் ஓட்டு போட போகிறோம் என்கிட்ட நேரடியாகவே சொன்னாங்க. ஸோ நீ ஜோசப் விஜயை கடைசி வரைக்கும் இருந்து பாரு, அப்போ எல்லாத்துலேயும் நடிப்புன்னா உன் வாழ்க்கையை நடிப்பாக இருக்கின்ற, உன் குடும்பத்திலையும் நடிக்கிற, நீ மக்கள் முன்னாடி நீ நடிக்கிற, உன்னுடைய சேவையே நடிப்பு. ஆக உன்ன மாதிரி ஆட்கள் இன்னைக்கு அரசாங்கத்தில் உட்கார்ந்தா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் நடந்த சம்பவம் மாதிரி தொடர்ந்து நடக்குமானால் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன். இதற்காக நான் போராட்டம் நானே பண்ணுவேன். அது மாதிரி செந்தில் பாலாஜி தேர்தல் கணிப்புக்கு சரியா போனார், மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி. உண்மையாவே சத்யராஜ் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தா, தமிழனாக இருந்தா, லிவிங் டுகெதருக்கு ஏன் இவர் இடம் கொடுத்தாரு? அப்போ இவருடைய கட்டுக்கு மீறி அவருடைய மகள் போயிட்டான்னா, ஏன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, குருடர்களுக்காக இந்த நிதியை வாங்கியிருக்கிறேன்னா குருடர்களுக்கு செலவு பண்ணதாக அதுல காட்டணும். நீங்க நான் கொடைக்கானல்ல சுத்தினேன், இல்ல நான் ட்வேண்டரத்துல சுத்தினேன், அதெல்லாம் நீங்க காமிச்சீங்கன்னா அந்த FCR செல்லுபடி ஆகாது. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க, இவங்களை என்ன 2-3 நாள்ல ரிசல்ட் வந்துடும் எப்படி கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்ச விஷயம் தான். இருந்தாலுமே திமுகக்கு எட்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்களே சார். சார் அதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதாவது இது வரைக்கும் ஆட்சி யார் இருந்தா? திமுக இருந்தாங்க. அப்போ யார் தான் அதிகாரிகள்லாம், யார் அவங்க நியமித்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அது ஒன்று. அடுத்தது கொஞ்சம் நான் உண்மையும் நான் சொல்லணுன்னா, திமுக இது நல்ல பெருசாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 4ஆம் தேதி தான் நமக்கு உண்மையான இது கரெக்டாக தெரியும். அது வரைக்கும் நம்ம எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யாரோ சொல்கிற கருத்து கணிப்பு தான் இதெல்லாம். இதுதான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. எக்ஸிட் போலை வச்சு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது சமீபத்தில் ஏன்ட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், ஒரு பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்களாம், நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட்டீங்க? நான் சொல்கிறது இதெல்லாம் நம்ம மீடியாலாம் வரத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அப்போ அந்த அம்மா, நான் சூரியனுக்கு தான் போட்டேன். கொஞ்ச தூரம் தள்ளி போன உடனே இன்னொரு பத்திரிக்கைக்காரர் கேட்டாங்களாம், யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ரெட்டலைக்கு போட்டேன். ஆமாம். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியாது. 4ஆம் தேதி நமக்கு நிச்சயமாக ஒரு 3:30 மணி 4 மணிக்குள்ளாக ஏறக்குறைய யார் முன்னிலையில் இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சிடும். சரி சார், அப்படி இருந்தாலுமே விஜய் அவர்களுமே வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி, அவருமே முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வருதே சார். இப்போ நான் உங்கள் ஸ்டுடியோவுக்கு வரும்போது என்னோட கூட ஒருத்தர் பேசி கொண்டு இருந்தார். அவர் சொன்னார், 130 இடங்கள்ல விஜய் ஜெயிக்கிறதா கணிப்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் ஆயிடுவார். ஆமாம், அப்போ அதானே அர்த்தம். 130 வந்தாச்சுன்னா அடுத்த முதலமைச்சர் தானே அப்படின்னு. அடுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் நேற்று இரவு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எப்படியும் விஜய் ஒரு 80 சீட்டு வாங்குவாருன்னு சொன்னார். இப்போ நான் வரும்போது ஒருத்தர் 130னாரு, நேற்று ஒருத்தர் பேசுவோம் 80னாரு. என்னுடைய கணிப்பு படி 10 சீட்டு விஜய் கட்டாயம் வருவார், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே வர இந்த முறை சான்ஸ் இல்லை. அதான் நான் சொல்ல முடியும். ஆனால் விஜய் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். திமுகவுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார். அதை நான் கட்டாயம் சொல்ல முடியும். எப்படி சார் ஒரே எலெக்ஷனில் திடீர்னு விஜய் வந்த உடனே சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே அப்படியே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஆமாம், அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் தான், நாங்கள் விஜய்க்கு போய் ஓட்டு போட போகிறோம் என்கிட்ட நேரடியாகவே சொன்னாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அப்படியே விஜய்க்கு அவங்க வாக்களிக்க போனார்கள் என்ற சொல்லிகிட்டே தான் போய் வாக்கு கொடுத்தாங்க. அதனால் திமுகவுக்கு இதனால் சில மைனஸ், விஜய்னால் பயங்கரமான மைனஸ். அது ஒன்றும் தேசிய ஒரு கட்சிக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லை. அதுதான் நான் சொன்னேன். NDA கூட்டணிக்கு விஜய்னால் எந்த பாதிப்பும் கிடையாது. பட் இப்போ விஜய் அவர்கள் எல்லா பக்கமும் கோயில் போக ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு. எதனால் இந்த மாற்றம்? அதை தான் நான் பல முறை உங்கள் பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு நடிகர், அருமையான அற்புதமான ஒரு நடிகர். படத்தில் நடிக்கலாம் சார், நேர்லையுமா? ஏங்க, அதாவது அவர் வாழ்க்கையே நடிப்பு தானேங்க.
அதாவது நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் அவர் நடிகர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அவர் வாழ்க்கையை பார்த்து நடிகர் நான் சொல்ல வரேன். நான் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். தேர்தலுக்கு முன்பதாக ஆலயத்தில் போய், கிறிஸ்தவ ஆலயத்தில் போய் மண்டியிட்டு போனார். போய் தான் ஜெயிக்கணும் அல்லது வேட்பாளர்கள்லாம் எல்லாரும் தன்னுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு கொடுக்கணுன்ற முறைப்படி, கிறிஸ்தவ முறைப்படி எல்லா காரியத்தையும் செய்தார். பல கிறிஸ்தவ பேராயர்களே என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன அவருக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு என்னை திட்டக்கூட செய்தாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் என்னை திட்டினாங்க. இப்போ அத்தனை கிறிஸ்தவ மக்களும் மண்ணை கவிட்டாங்க. என்னென்னா, இப்போ இவர் சிருஷ்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாரு, டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாரு. வேளாங்கண்ணி கோயில் முடிச்சுட்டு எங்கே போகிறாரா, நாகூர் தர்காவுக்கு போகிறாராம். இது ஒரு இயல்பான ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம். நான் என்ன சொல்கிறேன், நீ ஜோசப் விஜய்னா ஜோசப் விஜயாரு, அல்ல ஜோசப்பை எடுத்துகிட்டு விஜய் தான் நீ கொடுத்துருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில், தேர்தல் பட்டியலில், வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் தான் இருந்தது. நான் வேணுன்னே அதை கவனிச்சேன். ஒரு நம்ம தான் தவறாக ஏதாவது சொல்கிறோமோ பேட்டிலாம், அதில் என்ன வருது பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பேலட் பேப்பரில் ஜோசப் விஜய் தான் வந்துச்சு. ஸோ நீ ஜோசப் விஜயை கடைசி வரைக்கும் இருந்து பாரு. அப்போ எல்லாத்துலேயும் நடிப்புன்னா உன் வாழ்க்கையை நடிப்பாக இருக்கின்ற, உன் குடும்பத்துலேயும் நடிக்கிற, நீ மக்கள் முன்னாடி நீ நடிக்கிற, உன்னுடைய சேவையே நடிப்பு. ஆக உன்ன மாதிரி ஆட்கள் இன்னைக்கு அரசாங்கத்தில் உட்கார்ந்தா, நேற்று ஒருத்தர் என்ற சொல்லிட்டு இருக்கிறாரு, அதாவது விஜய் ஜெயிச்சாலும் இனிமேல் காவல்துறைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு தான் போவாங்க அத்தனை பேரும். ஏனென்றால் அங்கே நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதனால தான் நானே தம்பி ஜோசப் விஜய்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், எப்பா நீ அரசியல் பழகிக்கும் முதல்ல, அது பிற்பாடு வா, உன்னை வேண்டாம் நான் சொல்லலை. நான் சமீபத்தில் வால்பாறைக்கு போயிருந்தேன். நான் அங்கே ஒரு டாக்ஸியில் ஏறி போகும்போது அந்த டிரைவர் சொன்னார், விஜய் நல்லவர் தாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் எங்கேயாவது ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த முறை தேர்தல் களம்னா என்ன, மக்கள்னா யாரு, அரசியல்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு கணிப்புக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான் அது, நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனால் தம்பி விஜய் அதை செய்யாதபடிக்கு தனித்துவமாக நின்று எனக்கு தெரிஞ்சு 10 இடத்துல வரலாம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, அவர் இப்போ கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. தன்னை ஒரு சக மனிதரை போல் அவர் வாழக்கூடியவராய் இருந்து விட்டார். இது எப்போ சேர்ந்திருக்குன்னா, தேர்தலுக்கு முன்பதாக செய்திருந்தா ஒருவேளை அத்தனை வாக்குகளும் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிரிவுக்காக அவர் வாழும் பொழுது அவர் என்ன நினச்சிக்கிட்டார், இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா, அவர் திமுகவுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக தான் இந்த தேர்தலை சந்தித்தார். அதில் அவர் வெற்றி அடைந்து விட்டார். சரிங்களா? மற்றபடி அவர் முதலமைச்சர் ஆகணும் அவர் ஒன்றும் ஆசைப்படலை. பார்ப்போம் அடுத்தது என்ன ஆகுது, 4ஆம் தேதி தான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ஒருவேளை தொங்கு அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி வந்தது, சட்டமன்றம் வந்தது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த விஜய் அவர்கள் அதிமுக என்டிஏ கூட்டணியில் சேர வாய்ப்புகள் இருக்குதா என்ன? நிச்சயமாக இருக்குது, அது கட்டாயம் இருக்குது. அதாவது இது இப்போ இப்போதான் நீங்கள் கேட்குறீங்க அந்த கேள்வியை. இது 2 மாதத்துக்கு முந்தையே பேசப்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வர நேரத்தில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தரதா விஜய் தம்பி ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பட்சத்தில் ஒருவேளை துணை முதலமைச்சருடைய இதுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் ஒரு 10 சீட்டுக்கு மேலே வர்றது கஷ்டங்க. ஓகே சார், ஒருவேளை சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் உண்மையாக இருந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். பயத்துக்காக அல்ல, ஒன்றும் பயப்பட போகிறதில்ல. ஒன்றும் என்ன மாதிரி தான் மனிதரில் அவங்கலாம் ஒன்றும் என்ன செய்திட முடியாது. அதாவது ஆட்சியே ஒரு 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 அரசாங்கமே இருக்காது. அதாவது இப்போ நான் நிறைய இடம் போயிட்டு வந்தேன் இந்த ஒரு வாரம் காலமாக, ஏறக்குறைய ஒரு 7-8 இடங்கள் போயிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் திமுக தான் வரும்னு நான் எல்லாத்தையும் சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்னேன்னா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக மீண்டும் திமுக தாங்க வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே ஒளரை தள்ளுறாங்க. ஐயோ வந்துடக்கூடாதுங்க, திமுக வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க வரக்கூடாது அப்படின்னு கேட்டால்,
இல்லை ஆட்சியே நடக்கலைங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, ரோடு எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வால்பாறையில் அம்மா படகு இல்லம்னு ஒன்று இருக்குது. இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே நல்லா படகு போயிட்டு இருந்த அந்த இடத்துல ட்ரைனேஜை விட்டு அங்கே இருந்த தண்ணியெல்லாம் காலி பண்ணி மொத்தமாக வெட்டி விட்டாங்க. படகு இல்லமே அங்கே இல்லை. ஆக இப்படிலாம் நடந்திருக்குதுங்க. இங்கே பாருங்க எப்படிலாம் இருக்குது. அதனால் அவங்க ஆட்சி திரும்ப வரக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய ஆசையும். மீண்டும் ஆட்சி வந்தால் என்ன, நீங்கள் கேள்வி கேட்டீங்க. மீண்டும் ஆட்சி வந்தால் மீண்டும் அது குடும்ப ஆட்சி தான், மக்களுக்கான ஆட்சி இல்லை. அதனால் நான் எப்படி வலியுறுத்துவேன்னா, அருமையான பிரதமர் அவர்களிடத்தில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த சம்பவம் மாதிரி தொடர்ந்து நடக்குமானால் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கட்டாயம் நான் சொல்லுவேன். இதற்காக நான் போராட்டம் நானே பண்ணுவேன். அதை நான் என் மனதில் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு மக்கள் சமாதானமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், எங்கே பார்த்தாலும் சாராய சாவு, இப்படி பல காவல் நிலையங்களில் அடித்து கொல்லப்பட்டவர்கள், இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் தொடருமானால் நிச்சயமாக நானே போராட்டத்தில் களத்தில் இறங்குவேன். அது நிச்சயமாக நடக்கும். புரியுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்கள் பாலியல் பலாத்காரங்கும் போது தாவேகா தொண்டர்கள்லாம் சில பெண்மணிகள்லாம் சொல்கிறாங்க, மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் விஷ ஊற்றி கொண்டுணும் நாங்கள் அப்படின்ற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அதாங்க உண்மை. அதாவது நான் போராட்டம் பண்ண நான் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்கள் பாவம், அவங்களால போராட்டம் பண்ண முடியாது, போராட்டம் பண்ணியும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க, விஷம் வச்சு கொள்ளிட்டா நல்லது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வராங்க. அப்போ அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவாய் வெறுக்கின்றார்கள். இதுக்காக தான் நான் தேர்தலுக்கு முன்னதாக என்ன சொன்னேன், உண்மையான இந்துவாக இருந்தால் இந்து கட்சிக்கு வாக்கு கொடுங்க நான் சொன்னேன். நான் அதை மக்கள் புரிந்து கொண்டு நடந்தால் நல்லது. சார் அதே மாதிரி ஓட்டு போட்டு சிவகுமார் அவர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து நிறைய பேர் வந்து குடிகார மாநிலமாக மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் சார் அந்த அளவுக்கு கொந்தளிச்சார் அவர்? சார் நான் வெக்கப்பட்டு சொல்கிறேன் சார். தஞ்சாவூர் போயிருந்தேன் போன வாரத்தில். எங்கள் ஹோட்டல், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 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 100 அடி தள்ளி டாஸ்மாக் கடை இருக்குதுங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க 2 வீலரில் வந்தாங்க. வந்தவொடனே எங்கள் ஹோட்டல் அந்த வெளியே காவலாளி இருக்கிறாரு, அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு, செக்யூரிட்டிங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட என்னமோ காசை கொடுத்தாங்க. அந்த செக்யூரிட்டி போனார். அந்த டாஸ்மாகல்லேருந்து 2 பீரு அப்புறம் ஏதோ ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க ஸ்கூட்டரில் வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்கே நடந்தது சொன்னேன், தஞ்சாவூரில் நடந்ததுங்க. இது மெட்ராஸ் சிட்டியில் நடக்குது, இல்லை பெங்களூரில் நடக்குதுன்னா இவங்களும் ஐடி பீப்புள். தஞ்சாவூரில் ஒரு ஐடியும் இல்லையே. அங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ அருமையான நடிகர் சிவகுமார் சொன்னது உண்மைதானே. எங்கே போனாலும் டாஸ்மாக் கடை, எங்கே போனாலும் டாஸ்மாக் கடை. நான் இந்த சென்னையில் மட்டும்தான் அந்த டாஸ்மாக் கடையில் யாரும் கீழே விழுந்து படுத்து உருண்டதை நான் பார்க்கல. ஆனால் தஞ்சாவூரில் பார்த்தா பிளாட்ஃபார்மில் உருண்டு கிடக்கிறான்ல குடிச்சுப்பிட்டு. அப்போது எவ்வளோ கேவலமான மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாநிலம் மாறிவிட்டது என்பதை மிக சரியாக சொன்னவர் அருமையான நடிகர் சிவகுமார். ஆனால் என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, தேர்தலுக்கு முன்பதாக அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு நடிகர், மிக கண்ணியமான நடிகர், நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அவருக்கு. ஏன்னா அவர் மேலே எந்த விதமான ஒரு இந்த கமெண்ட்ஸு தவறாக வந்ததே கிடையாது. அவர் நடித்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50 வருஷமாக சிவகுமாரை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டேன். அவர் மேலே எந்த விதமான தவறான இதெல்லாம் வந்ததே கிடையாது. அப்படியேப்பட்ட நல்ல மனுஷன் மக்களுக்காக இந்த வார்த்தையை சொன்னாருன்னா அவர் எப்போ சொல்லியிருந்திருக்கணும்னா, தேர்தலுக்கு அட்லீஸ்ட் 2 நாளைக்கு முன்பதாக இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தா, பதிவு பண்ணியிருந்தா மக்களை நீங்கள் விழிப்படைய செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ தேர்தலாம் முடிஞ்ச பிற்பாடு இப்போ நம்ம யார் ஜெயிக்க போகிறான்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லி பிரயோஜனமே இல்லையா? அப்போ எதுக்காக இவர் இதை சொன்னார்னு அடுத்த கேள்வி எனக்கு உருவாகுது. சார் அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிருந்தாரு, இப்போ திரும்ப வந்துட்டாரு. பட் இருந்தாலுமே கொடைக்கானல் அவர் போன அந்த விஷயங்கள், அதாவது போட்டிங் போகிறதா, சைக்கிள் போகிறதாகட்டும், இதையெல்லாமே விமர்சனம் பண்ணுறீங்களே சார், எதனால சார் அப்படி? ஏங்க அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் முதல் காரியம். இப்போ எப்படி அவரால் சைக்கிள் ஓட்ட முடியுது? இப்போ எப்படி போட்டிங் ஓட்ட முடியுது? அவர் பொம்மையாக தானே இருக்கிறாரு. அவருக்கு வாசிக்க கொடுத்தா கூட அதை பார்த்து வாசிக்க தெரியல. அவர் வாசித்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது சொல்கிறாங்க
உடனே திரும்பி அப்படியா அப்படின்னு சொல்லி திரும்ப வாசிக்க, திரும்ப தவறு பண்ணுறாரு. இப்படிலாம் பண்ண தெரிஞ்சவர் எப்படி சைக்கிள் மட்டும் கரெக்டாக ஓட்டுறாரு, எப்படி போட்டிங் மட்டும் கரெக்டாக போடுறாரு. இப்போது யாரோ ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. வாக்களித்தவன்லாம் உள்நாட்டில் வெயிலில் கொடுமையில் உழைச்சிட்டு இருக்கிறான், ஆனால் வாக்கு கேட்டவன் கொடைக்கானலில் போய் இளைப்பாறிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை நான் பார்த்தேன். நான் அது உண்மைதான் இல்லையா? அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நாய்க்கு பொறைய தூக்கி போட்ட மாதிரி போட்டுவிட்டு அந்த நாய் தின்னானே தின்னாமல் போனானே, நான் போகிற நேரத்தில் வாழை ஆட்டணும், அவ்வளோதான். மற்ற நேரம் அது எப்படியா இருந்துட்டு போட்டேன், நீங்கள் பாட்டுக்கு அழகாக ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க. அப்போது இவனுங்கெல்லாம் கேனையனுக்கு தானே ஓட்டு போட்டவன்லாம், திமுகவுக்கு ஓட்டு போட்டவன்லாம் கேனை பசங்க தான் நான் சொல்லணும். அதாவது கேனன்னா உங்களுக்கு விளங்குதா? பைத்தியக்காரனா, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு வெயில் நின்று ஓட்டை போட்டுக்கிட்டு பாவம் ஒரு சந்தோஷமாக ஜாலியாக கொடைக்கானலில் ஃபேமிலியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு. பாருங்கள், அவருடைய தேர்தலில் எல்லாரும் கொடுக்கணும்ல, எவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் யார் அந்த வேட்பாளர் நிற்கும் போது அவங்க கொடுக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான் கையிருப்பு இருக்கிற மாதிரி காட்டுறாரு. இது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, இந்த ஆன்மீக தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, எங்கள் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர், கனடாவில் போயிட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அது ஒன்று. அடுத்தது அவங்க அப்பா சாகும்போது, டிஜிஎஸ் தினகரன் சாகும்போது, இந்த ஆன்மீக தலைவர் பால் தினகரன் என்ன பண்ணார், நீங்களாம் காசு கொடுத்தா தான் அடக்கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தார். அந்த மாதிரி இவர் ஒரு முதலமைச்சர், அதுவும் வழியாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20 வம்சம் இவங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், வேலை செய்ய வேண்டியதில்லை. அப்படியாப்பட்டவர் என்ன கொடுக்குறாரு கணக்கு? 10,000 ரூபாய் தான் கையில் இருக்குன்றாரு. ஏங்க 10,000 ரூபாய் இருக்கிறவர் எப்படிங்க கொடைக்கானலில் போய் செலவு பண்ண முடியும்? அப்போ யார் வீட்டு காசு கொடைக்கானலில் செலவு பண்ணதெல்லாம்? அரசாங்க நிதியா என்கின்ற சந்தேகம் எனக்கு உருவாகுது. கரெக்டு சார். பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அவரோட ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாவம். ஆமாம், ஏங்க சொல்ல முடியாதுங்க. அந்த இடத்துல டீ எஸ்டேட்டுக்காரன் என்ன பண்ணுவான், கொடைக்கானல் டீ எஸ்டேட்டுக்காரன் இவங்க மிரட்டி முதலமைச்சர் வராருப்பா, நாளைக்கு திரும்ப வர முதலமைச்சரை வரப்போகிற, உன் டீ எஸ்டேட் இருக்குமா வேண்டாமா, நீ செலவு பண்ணு அப்படின்னு கூட மிரட்டி செலவு பண்ண வச்சுருந்துருக்கலாம். அதனால தான் ஒரு தைரியமாக என்ன சொல்கிறாரு, என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஏங்க இங்கேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கே 10,000 ரூபாய் ஆகுமாங்க. அதுக்கப்புறம் தங்குற இது, பிறகு நீ போட்டிங்கில் போகிறது, சைக்கிளில் போகிறது. சைக்கிள் நான் இங்கே தான் வாங்கிட்டா போனார். இப்போ இன்றைக்கி சைக்கிளுடைய விலையே சராசரியாக 3,000 ரூபாய் ஆகுது. இவர் ஓட்டின சைக்கிள் எப்படி ஒரு 5,000 ரூபாய் இருக்கும். அப்போ 10,000 ரூபாயில் 5,000 ரூபாய் அங்கே போயிடுச்சு. என்னங்க இதெல்லாம்? மக்கள் தான் புரிஞ்சிருக்கணும். வேற நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 4ஆம் தேதி தான் நம்ம பேச முடியும், வேற எதுவும் பேச முடியாது. அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ திரும்ப புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ட்டு 350 கோடி ரூபா ஊழல் போட்டிருக்காங்க. அது சிபிஐக்கும் மாற்றிருக்காங்க. ஸோ அது எப்படி போய் முடியும்னு பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் நேர்த்தியாக தெரிஞ்சால் செந்தில் பாலாஜி என்ன பண்ண, வாக்கே கொடுக்கல, அவருடைய வாக்கே அவர் அளிக்கலை. எப்படியும் ஜெயிலுக்கு போகிறோம் என்கின்ற முடிவில் அவர் தயாராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வரலன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நிரந்தரமாக ஜெயில் தான். இன்னும் 5 வருஷத்துக்கு நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது சிபிஐக்கு போச்சுன்னா இனிமேல் விட மாட்டாங்க. அதாவது அநேகர் இந்த தேர்தலுக்கு முன்பதாக சிலர்லாம் சொன்னதெல்லாம் நான் கவனித்தேன். அது ஏன் செந்தில் பாலாஜியை எது சொன்னாலும் அவரை திமுகவில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் களத்தை கரெக்டாக பார்த்து கரெக்டாக அவர் தான் செய்வார். முன்னாள் நம்ம யார் அவர், நம்ம அமமுக நம்ம தினகரன் ஜெயிச்சதும் அவர் மூலமாக தான் ஜெயிச்சார். அது மாதிரி செந்தில் பாலாஜி தேர்தல் கணிப்பு சரியாக போனவர், மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதனால் அவரை தான் திமுகனால அவரை வச்சிருக்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் 150 கோடி 350 ஊழல், இப்போ இது சிபிஐ போச்சுன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரத்தில் அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்குரிய காரியங்கள் ஏற்படும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சே, அங்கே போனாலும் ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயில் தான் வாங்குறாங்க. ஆக இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் மக்கள். வேற என்னத்தை நம்ம சொல்ல முடியும்?
ஆல்ரெடி ஓட்டு வேற போட்டாங்க சார். அதில் ஓட்டு வேற போட்டாங்க, வேற என்ன பண்ண முடியும்? அதான் புரியுது சார். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ வைரல் ஆகுது. என்ன பண்ணால் கலாச்சார சீரழிவு பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கல்யாணமாகாமலே குழந்தை பெற்றுக்கலாம், லிவிங் டுகெதரில் இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சத்யராஜ் அவர்களுமே வந்து ஆமாம், பெரியார் சொன்ன கொள்கை மாதிரி தான் இதெல்லாம், அதனால் என்ன தப்பு, என் பொண்ணை வந்து நான் வந்து சொல்கிறேன், நான் அவ ஸ்டாண்டு நிற்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இதனால் என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? இப்போ தெரியுதா யாரால சீரழிஞ்சு போகிறாங்க இளைஞர்கள்னு? சினிமாவில் தாங்க எல்லாம் கெட்டு போகிறான். சினிமாக்காரர்கள்னால தான் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கெட்டு போகிற காரணமே இதுதான். என்ன இப்போ சத்யராஜே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் இன்னும் 4 பசங்க என்ன பண்ணுவானுங்க, அதே மாதிரி வாழன்னு நினைப்பாங்க. ஏங்க, லிவிங் டுகெதர் நீங்கள் வாழுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய காரியம், நான் இல்லைன்னு சொல்ல. பொது வழியில் வரும்போது மற்றவங்க பிள்ளைங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும், மற்ற பிள்ளைங்கள் நன்றாக இருக்கணும்னு நீங்கள் சிந்திக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. நீங்கள் யாரை வேணா இருந்துங்க, நீங்கள் எந்த துறையில் வேணா இருந்துக்கிடுங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. உன் வீட்டு பிரச்சனையை நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, கரெக்டுன்னு சொல்லிட்டு பொது வழியில் வந்து பேசக்கூடாது. உண்மையாகவே நெஞ்சில் கை வச்சு அந்த சத்யராஜ் சொல்ல முடியுமா தன்னுடைய மகள் பண்ணது கரெக்டுன்னு அல்லது சொன்னது கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க இது லிவிங் டுகெதர்னா இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் கதையாக இருக்குது. அதான் எங்கள் பைபிளில் இருக்குது. ஆதாம் ஏவாள் கடவுள் அவங்கள உருவாக்கி வச்சுட்டார். ஆனால் அவங்களுக்கு ஒன்று சேர்றதுக்கே தெரியல. அதனால தான் பாவன்ற காரியம் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்று சேர மனிதர்கள் வந்தாங்க வெளியே. அந்த மாதிரி இந்த லிவிங் டுகெதர்ன்றது தமிழ் கலாச்சாரத்துக்கு தேவையில்லாத ஒரு கலாச்சாரம். தமிழர்களுடைய நல்ல தமிழனந்தா இந்த கலாச்சாரத்தை பின்பற்றவே மாட்டான். லிவிங் டுகெதர் யாருது? வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க லிவிங் டுகெதர் வேற. அந்த மாதிரி நீங்க வாழவே முடியாது. அவங்க லிவிங் டுகெதரே வேறங்க, வித்தியாசமான லிவிங் டுகெதர். அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய இந்தியாவுக்கே செட் ஆகாது. லிவிங் டுகெதர்ன்றது ஒரு நல்ல காரியமே கூட. நல்ல தகப்பன் தாய் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமா அவரு கூட உண்மையா உள்ளத்துல ஆழத்துலன்னு சொல்லியிருக்க மாட்டார். என்ன பண்றது, என் மகா பண்ணிட்டா, என் மகா பண்ண தவற நான் டைரக்டா அவ தவறு செய்துட்டான்னு சொல்வதை காட்டிலும் பெரியாரும் இப்படிதான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண மழுப்புறார். அதான் நான் சொல்ல முடியும். உண்மையாவே சத்யராஜ் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தா, தமிழனாய் இருந்தா, லிவிங் டுகெதருக்கு ஏன் இவர் இடம் கொடுத்தாரு? அப்போ இவருடைய கட்டுக்கு மீறி அவருடைய மகள் போயிட்டான் தான் அர்த்தம். நிச்சயமா இவர் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பாரு, ஆனா அது மீறி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு திரையுலக மக்கள், திரையில நடிக்கின்றவர்கள் இதை புரிந்து கொண்டு நடிக்கணும். ஏன்னா உங்களை பார்த்து தான் சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களும் நடிகைகளும் இதை நினைவு கூர்ந்து சமுதாயம் நல்லா இருக்கக்கூடிய காரியங்களை பேசணும், நடிக்கணும், செய்யணும். அப்போ நம்முடைய கலாச்சாரம் நன்றாக இருக்கும். சார், அதே மாதிரி இப்போ இந்த ஓட்டு போடுற விஷயத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ அந்த ஓட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கள்ள ஓட்டில் நிறைய திமுகவினர் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ வைரல் ஆகுது சார். ஸோ இப்போவுமா இந்த இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே கள்ள ஓட்டு போட முடியுதுனால சார், கள்ள ஓட்டுன்றது என்ன சார்? அங்கே டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்காந்துருப்பான். இப்போது நான் தான் சாமியல்னு போகிறேன்னு வச்சுங்க, எனக்கு பதிலாக நீங்கள் போகிறீங்க, நான் சாமியல் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த 5 பேர் என்ன சொல்லணும்? ஆமாங்க, இவர் தான் டிக் பண்ணோம். எல்லா கட்சியில் உள்ளவனும் இருப்பான். பார்த்துருக்கீங்களா இந்த பூத்தில்? இப்போ இந்த கட்சியில் இருக்க அத்தனை பூத்தில் இருக்க அத்தனை பேரும் உண்மை உள்ளவங்கன்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்களுக்குள்ளே கூட பேசியிருப்பாங்க, ஏப்பா விட்டு கொடுப்பா ஒரு 10 ஓட்டு, ஆமாமான்னு சொல்லிட்டு டிக் பண்ணுப்பா, இவர் தான் சாமியல் டிக் பண்ணுப்பா, முடிஞ்சு போச்சு. இவனுக்கு தான் பணம் கிடைக்கும் பூத்தில் உள்ளவங்களுக்கு. அதனால் கள்ள ஓட்டுன்றதை ரொம்ப ஈஸியாக போடலாங்க. ஏன்னா வர்ற ஆஃபீஸருக்கு நீங்கள் தான் சாமியல்னு பார்க்க முடியாது. நீங்கள் அந்த ஸ்லிப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் முகமே உங்கள் முகமாக அதில் இருக்கிற மாதிரி தெரியாது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம முகம் வித்தியாசமாக அங்கே இருக்கிற படம் வேறு மாதிரி இருக்கும். சாமியலா? ஆமாங்க, நான் தான் சாமியல். என்ஜிஓ காலனி, அவன் என்ஜிஓ காலனி தாங்க அப்படி நம்ம சொல்லிட்டு போய் ஓட்டை போடுறோம். அது யார் தான் சொல்ல தெரியாது. இதானங்க கள்ள ஓட்டு. சரிங்களா? நான் கூட இந்த முறை தேர்தலில் வாக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. அந்த நேரம் தேர்தல் அன்னைக்கு கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டேன்.
நான் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. என் வாக்கு யார் போட்டால் எனக்கே தெரியல. இப்போ அது வேறு சந்தேகமாக இருக்கும். செக் பண்ணால் தெரியும், ஒருவேளை யாராவது கள்ள ஓட்டு போட்டாங்களா இன்னும். ஓகே சார், அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி சார். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து இப்போ புதுசாக ஒரு திருத்தமும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திருத்தம் வந்து கிறிஸ்துவர்கள் என்ஜிஓக்கு வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு சார். அந்தளவுக்கு உண்மையாது சார்? அது உண்மைதான். என்ன உண்மைன்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போது வெளிநாடுகளில், அது யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அமெரிக்க தேசமாக இருக்கட்டும், இல்லை லண்டனாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே முக்கால்வாசி பேர் 99% கிறிஸ்டின்ஸ் தான் அங்கே இல்லையா, கிறிஸ்தவ நாடுகள். அப்போது நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ நீங்கள் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்தவ அமைப்பு ஆரம்பித்தாதான் அவன் அங்கேருந்து பணம் கொடுப்பான். நீங்கள் இந்துவா கூட இருக்கலாம், அந்த அமைப்பு பேர் என்னவா இருக்கும்? கிறிஸ்தவ அமைப்பாக தான் இருக்கும். அப்போ தான் அவன்கிட்ட நீங்கள் பணம் வாங்க முடியும். அப்போது இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அப்போது நீங்கள் எஃப்சிஆரை வச்சுக்கலாம். இப்போ அரசாங்கம் எஃப்சிஆரை வச்சுக்கலான்னு சொல்லலை, எஃப்சிஆரை நீங்கள் பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. எஃப்சிஆரில் நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க, நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் வாங்கிக்கோங்க, உங்களை வேண்டான்னு சொல்லவே இல்லை. அந்த கோடியில் 20% நீங்கள் என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டியாகணும். இதாங்க முறை, வேறு ஒன்றுமே இல்லை. எஃப்சிஆரை வாங்க வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லவே இல்லை. 20% நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டி ஆகணும். நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு கட்டி ஆகணும், டேக்ஸ் மாதிரி. 80% நீங்கள் உங்கள் என்ஜிஓவுக்கு, உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த 80% நீங்கள் செலவு பண்ணும்போது 80% கூட ஆடிட்டிங் ரிப்போர்ட், எதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குருடர்களுக்காக இந்த பணத்தை நிதியை வாங்கியிருக்கிறேன்னா குருடர்களுக்கு செலவு பண்ணதாக அதில் காட்டணும். நீங்கள் நான் வந்து கொடைக்கானலில் சுற்றினேன், இல்லை நான் வந்து ட்வேண்டரத்தில் சுற்றினேன், அதெல்லாம் நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த எஃப்சிஆரை செல்லுபடி ஆகாது. இப்படி சிலர் பாதிக்கப்பட்டது தாங்க எஃப்சிஆரை கேன்சல் ஆனதை தவிர. ஏங்க நானும் எஃப்சிஆரை வச்சுருக்கிறேங்க, சரிங்களா? நான் திருநங்கைகள் மத்தியில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதுக்காக ஒரு எஃப்சிஆரை வச்சுருக்கிறேன். என்ன அதனால் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் தொடவே இல்லையே. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவ இதெல்லாம் மூடினாங்க. ஏன் மூடினாங்க? அவங்க ப்ராப்பராக ஆடிட்டிங் வைக்கல, ரெசிப்ட் வைக்கல, எதுக்காக வாங்கினா அதுக்காக செலவு செய்யல. அதனால வந்த வினதாங்க இது. மற்றபடி அரசாங்கத்தை குறை சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. அரசாங்கம் எஃப்சிஆரை வாங்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. அது ஆடும் வாங்கிட்டோம், மாடும் வாங்கிட்டோம், பண்ணி கூட எஃப்சிஆரை வச்சு வாங்கிக்கிட்டோம், அதை பற்றி அவங்க கவலை இல்லை. ரிப்போர்ட்டு கரெக்டாக கூட, எஃப்சிஆர் ரிப்போர்ட்டில் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால தான் கிறிஸ்தவ அமைப்புகள் நிறைய எஃப்சிஆரை வச்சுருந்தாங்க, அதனால தான் பாதிக்கப்பட்டதை தவிர மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான திரைப்படம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.